எத்தனையோ மகா மந்திரங்கள். ஆனால் என்னுடைய இறைவன் தமிழ் கடவுள் முருகனே அருளிய மகா மந்திரம் அதில் எங்கே தெரியுங்களா? திருவண்ணாமலையில் சிவபெருமானே இங்கே அடிமுடை காணாத மலையாகவே இங்கே வீற்றிருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட திருவண்ணாமலை. நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் சொன்ன பிறகு தான் திருவண்ணாமலை, நான் சொன்ன பிறகு தான் அந்த ஊரே இது. அதெல்லாம் சும்மா பேச்சுங்க. அன்றே அருணகிரியார் அற்புதம் செய்த திருத்தலம். அருணகிரிநாதருக்கு ஒரு அற்புத மந்திரம் சொன்ன மகா மந்திரம், முருகனால் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வரி, ஒரே ஒரு பதம், ஒரே ஒரு வார்த்தை. அந்த மகா மந்திரத்தை அருளிய திருத்தலம் தான் திருவண்ணாமலை. ஏதோ திருவண்ணாமலை 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, அதெல்லாம் கிடையாது. திருவண்ணாமலையில் அற்புதங்கள் நடந்த திருத்தலம், ஆன்மீக திருத்தலம். அந்த பூமி புண்ணிய பூமி. அருணகிரிநாதர் நீங்கள் ஆண்டாள் பார்த்தீங்கன்னா திருப்பாவையில் தந்த திருமகள், திருவாய் மொழியை தந்த திருமகள் என என்னுடைய அருணகிரிநாதர் சித்தர் பெருமான், மகா சித்தர், யோகி, ஞானி, அப்படிப்பட்டவர், திருப்புகழ் தந்தவர். அவருக்கு பாடவும் தெரியாது, பதம் சொல்லவும் தெரியாது. ஆனால் அவர் எழுதின பாடல்கள் எல்லாம் திருப்புகழ். தயவு செஞ்சு அது யார் சொல்லி கொடுத்தது? முதல் வார்த்தையில் இருந்து எடுத்து கொடுத்ததில் இருந்து பாட சொன்னதில் இருந்து வேளால் நாக்கில் எழுதிய பெருமான் முருகப்பெருமான். தந்தையின் திருத்தலத்தில் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதருக்கு நாக்கில் எழுதி மகா மந்திரத்தை போதித்தார். அந்த மகா மந்திரம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேர் நிறைய மந்திரம் சொல்லியிருக்காங்க, என்னென்னவோ மந்திரம், எப்படியோ மந்திரம். இந்த மந்திரம் சொன்னால் பணம் கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும். அந்த மந்திரத்தை படிக்கணும்னா இந்த மொழி கற்றுக்கணும், அந்த மந்திரத்தை சொல்லணும்னா நீங்கள் இப்படியெல்லாம் என்கிட்ட ஒழுக்கமாக இருந்து தெரிஞ்சுக்கணும், விழிப்புடன் இருக்க வேண்டும். இப்படிலாம் நிறைய மந்திரங்கள், குருநாதருக்கு பணிவிடை செய்கிறது, இப்படின்னு நிறைய சொன்னாங்க. ஆனால் இறைவனே தந்த மந்திரம், இறைவனே சொன்ன மந்திரம், அதுவும் சும்மா ஒரே ஒரு லைன் நான் உங்களுக்கு சொல்வேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே நான் சொல்வேன். ஏன்னா அந்த திருத்தலத்தை பற்றி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அருணகிரிநாதர் கேட்குறாரு, எனக்கு என்ன பாடம் தெரியும்? எனக்கு என்ன தெரியும் சாமி? எனக்கு தமிழும் தெரியாது, இலக்கியம் தெரியாது, இலக்கணம் தெரியாது, என்ன போய் பாட சொல்றியே உன்னை பற்றி அப்படின்னா, என்னுடைய கண்களை பாடு, என்னுடைய வேலை பாடு, என்னுடைய புஜங்களை பாடு, என்னுடைய பாதங்களை பாடு, என்னுடைய மயில் பற்றி பாடு, என்னுடைய சேவல் கொடியை பற்றி பாடு அப்படின்னு பொருள் எடுத்து கொடுத்த திருத்தலம் தான் திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் வரேன், நான் அந்த வரேன், இதை வரேன் அப்படின்னும் போது இப்படிப்பட்ட சத்சங்க விஷயங்களை, ஆன்மீக விஷயங்களை நம்ம பேசணும். ஏன்னா அன்னைக்கே அந்த திருவண்ணாமலையில் இப்படியெல்லாம் அற்புதங்கள் நிகழ்ந்த திருத்தலம். எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் அருணகிரிநாதர் இங்கே திருத்தலத்தில் சுவாமியினுடைய அருள் பெற்று இறைவனது அருளால் திருப்புகழ் பாடிய திருத்தலம். இதெல்லாம் கரெக்டுங்க. அந்த மகா மந்திரத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்களேன் சார், நாங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருக்கோம், நீங்கள் ரொம்ப சஸ்பென்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப ஆவலாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு மந்திரம் தான். அது என்ன தெரியுங்களா? அருணகிரிநாதர் முருகர்கிட்ட கேட்குறார், ஆண்டவா, நான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து என்னை ஆட்கொண்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், என்னை திருப்புகழ் பாடுன்னு சொல்கிற, தமிழுக்காக எனக்கு வேளாலேயே என்னுடைய நாக்கில் எழுதினேன், நான் திருப்புகழ் பாட போகிறேன், ஆனால் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் சொன்ன மகா மந்திரம் இதுதான். இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, யுக தர்மம், யுகங்கள் மாறலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா, இந்த மந்திரத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கே வேணாலும் ஜெயிக்கலாம். நான் எழுதி தரேன். அது என்ன மந்திரம்? சும்மா இரு. என்ன சார்,
என்ன சும்மா இரா? சும்மா இரு ஒரு மந்திரமா? சார், சும்மா இருன்னு அருணகிரிநாதருக்கு முருகனே சொன்னார்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சும்மா இருனா சும்மா இல்லை, இந்த பஞ்சபூதங்களையும் ஐம்புலன்களையும் அடக்கி சும்மா இரு. இந்த பஞ்சபூதங்களினுடைய தத்துவத்தை ஐம்புலன்களில் அடக்கி அதனுடைய பார்வை, அதனுடைய நுகர்தல், அதனுடைய பேச்சு, அதனுடைய கேட்டல், இதை எல்லாத்தையும் அடக்கி மொத்தமாகவே உங்களை பொறுத்த வரைக்கும் இயல்புகளை அடக்கி பாருங்கள், கோபத்தை அடக்கி பாருங்கள், அன்பை பெருக்கி பாருங்கள். அப்போ உங்களுக்கு சும்மா இருப்பது எப்படி எவ்வளவு கடினங்கிறது தெரியும். பார்க்காம இருக்க முடியுமா? நறுமணத்தை நுகராமல் இருக்க முடியுமா? இறைவனது பெயரை சொல்லாமல் இருக்க முடியுமா? விஷயங்களை காது கொடுத்து கேட்காம இருக்க முடியுமா? ஆனால் இதையெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தி உறவுகள், நட்புகள், இதையெல்லாம் தாண்டி பசி, அன்னம், இதையெல்லாம் புசிக்காம இறைவனே ஏகமாக சிந்திச்சு அந்த திருவண்ணாமலை புண்ணிய பூமியில நீங்கள் இருக்கலாம். அந்த புண்ணிய பூமியில நீங்கள் வாழலாம். அந்த இறை மந்திரமே உங்களுக்கு உணவு, அந்த இறை மந்திரமே உங்களுக்கு மூச்சு, அந்த இறை மந்திரமே நவத்வாரங்களில் இந்த வாயு வெளிப்போகாம உள்ளேயே மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் சும்மா போய் போய் வராரு பாருங்க. அதுதான் நமசிவாயா. இந்த சும்மா இருக்க நீங்கள் முதல்ல கற்றுக்கிட்டீங்கன்னா அலபாயிர மனசு அலை ஓய்ந்து போயிடும். பரபரக்கிற அந்த மனசு பரபரப்பு ஓய்ந்து போய்விடும். எதை கேட்டாலும் திகிலோடு இருக்கிற இந்த மனசு சாந்த ஸ்வரூபமாக இருக்கும். இந்த அடிப்படை உணர்வை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உடல், அந்த உடலுக்குள்ளே வாழ்வது இறைவன். அந்த இறைவனுக்கு சாந்தியையும் சந்தோஷத்தையும் நீங்கள் தரீங்க அப்படின்னா இந்த எலும்பும் இதில் இருக்கிற தாது பொருட்களும் ஒரு பையில் போட்டு அந்த பையை நம்ம எரிக்கத்தான் போகிறோம். இந்த உடலே ஒரு பையாக அதில் இருக்கும் பொருள்களை எரிக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது ஒன்றுமே இல்லை. வேறு பையை நோக்கி நாம் போக போகிறோம். அப்பொழுது அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி, அருணகிரிநாதருக்கு முருகன் சொன்ன மாதிரி சும்மா மகா மந்திரம் இதுதான். ஆகவே என் அன்பு நேயர்களே, புரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் எத்தனை வகையான ஜோதிடங்கள் பார்த்து என்னென்ன கிரகங்கள்னால எனக்கு பிரச்சனைகள், ராசியினால, நட்சத்திரத்தினால, லக்னத்தினால, கதியினால, விதியினால, இதையெல்லாம் எனக்கு தீர்வு வருமா வருமா வருமானு தேடுறதை விட சும்மா இரு. அந்த சும்மா இருந்தால் அனைத்தும் சுகமாக முடியும். அப்படிங்கிறதான் முருகன் நமக்கு வகுத்த மிகப்பெரிய இலக்கணம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இன்னும் நம்ம பேசுவோம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் அத்தனை பேருக்கும் இதை சொல்லுங்கள். சும்மா இருக்காதீங்க, இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.